இன்றைய தியானம் பூரணம். இறைவா, உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை உணர்ந்தான பிறகு நான் எங்கும் பூரணத்திலேயே நிலைத்திருப்பதை நன்கு அறிந்து கொண்டேன். அலையானது கடலுக்கு அந்நியமாக ஒருபொழுதும் இருப்பதில்லை. தன்னை எவ்வளவு சிறியதாக அல்லது பெரியதாக அமைத்து கொண்டாலும் அலையானது யாண்டும் கடல் மயமே. ஜீவனானது தன்னை எத்தனையோ உபாதிகளோடு பொருந்தி வைத்திருக்கிறது. ஆனால் அத்தனை வடிவங்களுக்கு இடையில் அது பூரணத்திலேயே புதைந்திருக்கிறது. தாக்கு நல் ஆனந்த ஜோதி அணுதண்ணில் சிறிய எனைத்தன் அருளால் போக்கு வரமற்று இருக்கும் சுத்த பூரணம் ஆக்கினான் புதுமை காண்மினே.